ஒரு நாள் 24 வயசுள்ள ஒரு வாலிபனும் அவங்க அப்பாவும் ரயில் வண்டியில் பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பையன் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தான். திடீர்னு அப்பா அப்பான்னு கத்தினான். அவங்க அப்பா என்னன்னு கேட்டாரு. அப்பா, இந்த மரங்கள்லாம் நமக்கு பின்னாடி ஓடுதுப்பா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். அவங்க அப்பா ஆமாடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இவங்க 2 பேருக்கும் பக்கத்துல ஒரு கணவன் மனைவி பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பையன் பேசுறதெல்லாம் கேட்டு அவன் மேல பரிதாபப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திருப்பியும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு, அப்பா, இந்த மேகங்கள்லாம் நம்ம கூடயே வருதுப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டான். இதை கேட்டு அவங்க 2 பேருக்கும், கணவன் மனைவிக்கும் தாங்கவே முடியல. அந்த பையனோட அப்பா கிட்ட, நீங்க ஏன் அவனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக கூடாதுன்னு கேட்டாங்க. அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, நாங்க டாக்டரை பார்த்துட்டு தாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னாரு. என்னோட மகனுக்கு பிறவில இருந்தே பார்வை இல்லைங்க, இப்போதான் அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாரு. நம்ம பார்க்குற சில நிமிடங்கள், சில நிகழ்ச்சிகளை வச்சு நம்ம யாரோட வாழ்க்கையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில தனிப்பட்ட ஒரு கதை இருக்குங்கிறத இந்த கதை மூலமா நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோங்க.